இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். உலகின் மிகப்பெரிய திருச்சபையின் போதகரான மற்றும் தென்கொரிய தேசத்தின் எழுப்புதலுக்கு காரணமான போதகர் பால் யாங்கிச் சோ அவர்கள் தன்னுடைய ஊழிய அனுபவத்திலும் கொரிய தேசத்திலும் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தனது கட்டுரையில் இவ்வனமாக எழுதியிருக்கிறார். கொரியாவில் வல்லமையான ஊழியக்காரியான யூன் ஓ கியுங் என்பவர் ஒரு சமயம் சாம்காக் மலைப்பகுதியில் இளைஞர்களுக்கான பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தினார்கள். அவர்களுடைய ஊழியம் மிகப்பெரிய ஊழியம். அந்த பெண்மணி பேச எழும்பியவுடன் பலர் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிறைந்து அவர்கள் முன்பாக விழுந்து விடுவார்கள். அவர்களது கூட்டத்திற்கு இளைஞர்கள் மந்தைகள் போன்று கூடி விடுவார்கள். சாம்காக் மலைப்பகுதியில் அவர்கள் இளைஞர்களுக்கான கூட்டம் நடத்திய போது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடிவிட்டனர். அந்த வாரத்தில் எதிர்பாராத விதத்தில் பெருமழை பெய்து ஆறுகள் கரை புரண்டு ஓடின. ஒரு ஆற்றின் இக்கரையிலிருந்து சில இளைஞர்கள் அக்கரையில் நடைபெறும் கூட்டத்திற்காக செல்ல விரும்பினர். அவர்கள் ஆற்றண்டையில் வந்தபோது கட்டுக்கடங்காத வெள்ளம் போகிறதைக் கண்டார்கள். படகோ பாலமோ இல்லை என்பதால் சோர்ந்து போனார்கள். ஆனால் 3 இளம் பெண்கள் மட்டும், நாம் ஏன் கடலின் மேல் நடந்து செல்லக்கூடாது? பேதுரு தண்ணீரில் நடந்தாரே. பேதுருவின் தேவன் நமது தேவன். பேதுருவின் இயேசு நம்முடைய இயேசு. பேதுருவின் விசுவாசம் நமது விசுவாசம். பேதுரு விசுவாசித்தார், நாமும் விசுவாசித்து அதற்கு மேலும் செய்யலாமே. நாம் இப்போது இந்த ஆற்றின் தண்ணீரின் மீது நடக்கப் போகிறோம் என்றார்கள். திரளான வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் இந்த இளம் பெண்களோ கை கோர்த்து முழங்கால் படியிட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பேதுரு தண்ணீரில் நடந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி ஜெபித்து தண்ணீருக்குள் இறங்கினார்கள். மற்ற அநேகர் பார்த்து கொண்டிருக்கையில் தானே இவர்கள் சத்தமிட்டு கொண்டு ஆற்றில் இறங்கி நடக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் பெருவெள்ளத்தின் உக்கிரத்தால் சடுதியில் அடித்துச் செல்லப்பட்டார்கள். 3 நாட்களுக்கு பின் அவர்களுடைய பிரேதங்கள் கடலில் காணப்பட்டது. இச்சம்பவத்தின் எதிரொலி கொரியா முழுவதும் முழங்கியது. கிறிஸ்தவர் அல்லாதோரின் செய்தித்தாள்களில் அவர்களது தேவனால் அவர்களை காக்க முடியவில்லை, விசுவாசமுள்ள அவர்கள் ஜெபத்துக்கு தேவன் ஏன் பதிலளிக்கவில்லை என்ற தலைப்புகளில் இது பற்றி விரிவாக எழுதினார்கள். அவிசுவாசிகளுக்கு இது கொண்டாட்டமாக இருந்தது. சபையானது இதற்கு சரியான பதில் கொடுக்க இயலாமல் தாழ்வுற்று நெருக்கப்பட்டு சோர்ந்து போயிற்று. கொரியா முழுவதும் எல்லோரும் பேசுகிற ஒரு காரியமாகிவிட்டது. இது நிமித்தம் சில நல்ல கிறிஸ்தவர்களும் தங்கள் விசுவாசத்தை இழந்தனர். இப்பெண்கள் நமது ஊழியர்கள் போதித்தபடிதானே செய்தார்கள். தங்கள் விசுவாசத்தை பயிற்சித்து பார்த்தார்கள். தேவனுடைய வார்த்தையின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தை பயிற்சித்து பாருங்கள் என மேடைகளில் போதகர்கள் சொல்லி வருகிறார்களே, இதைத்தானே இப்பெண்கள் செய்தனர். தேவன் ஏன் பதிலளிக்கவில்லை? இந்த மார்க்கம் பெயரளவில்தான் என்று சொல்லி சிலர் பின்வாங்கி போயினர். இப்படி கேள்வி கேட்கும் மக்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள்? இந்த பெண்கள் விசுவாசித்தார்கள். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில்தான் தங்களது விசுவாசத்தை பயிற்சித்து பார்த்தார்கள். ஆனால் அவர்களது விசுவாசத்துக்கு துணை போக தேவனுக்கு காரணமில்லை. லோகோஸின் அடிப்படையில் பேதுரு தண்ணீரில் நடக்கவில்லை. அது தேவனை பற்றிய பொதுவான அறிவை மட்டுமே கொடுக்கிறது. பேதுருவுக்கு இயேசுவிடமிருந்து தனிப்பட்ட வார்த்தை தேவையாயிருந்தது. பேதுரு, ஆண்டவரே, நீர் இயேசுவானால் நான் தண்ணீரில் நடந்து வர கட்டளையிடும் என கேட்டான். வா என்று இயேசு பதிலளித்தார். பேதுருவுக்கு இயேசு அளித்த வார்த்தை லோகோஸ் அல்ல, அது ரேமா. வா என திட்டமாய் சொன்னார். அது அவனுக்கு அந்த வேளையில் சொல்லப்பட்ட தனிப்பட்ட வார்த்தையாகும். ஆனால் அப்பெண்களோ தேவனை குறித்து பொதுவான அறிவினால் அப்படி செய்து பலனற்று போனார்கள். அவர்கள் லோகோஸ் அடிப்படையிலான விசுவாசத்தை பயிற்சித்து பார்த்தார்கள். அது அவர்களுடைய தவறுதான். தேவன் அதற்கு பொறுப்பல்ல. பேதுரு தன்னுடைய விசுவாசத்தை பயிற்சித்து பார்த்ததற்கும் இந்த 3 பெண்கள் தங்களது விசுவாசத்தை பயிற்சித்து பார்த்ததற்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. டாக்டர் ஐன்சைட் என்பவர் அவரது கிரேக்க சொல் அகராதியில் லோகோஸ் என்பது தேவனால் பேசப்பட்ட வார்த்தை என்றும் ரேமா என்பது
தேவனால் பேசப்படுகிற வார்த்தை என்றும் விளக்கம் கொடுக்கிறார். ரேமாவின் செயல்பாட்டை பற்றி பல வேத பண்டிதர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். பரிசுத்த ஆவி வேதத்தில் உள்ள சில வசனங்களை உபயோகித்து ஒரு தனிப்பட்ட மனிதனை உயிர்ப்பிப்பதாகும். ரேமா என்ற பதத்திற்கு என்னுடைய விளக்கம் என்னவெனில், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் குறிப்பிட்ட மனிதனுக்காக கொடுக்கப்படுகிற குறிப்பிட்ட தேவ வார்த்தையாகும். லோகோஸ் என்பது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை தேவனால் எழுதப்பட்ட வார்த்தையாகும். ஆனால் ரேமா என்பது நம்முடைய சூழ்நிலையில் தேவன் நமக்கென்று கொடுக்கப்படுகிற வார்த்தையாகும் என்று தனது கட்டுரையில் இவ்வனமாக எழுதியுள்ளார். நாமும் தேவனிடத்திலிருந்து வார்த்தை வரும் வரை ஜெபித்து காத்திருப்போம். வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவனுக்காய் செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.